சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 2 வயது பெண் குழந்தை வீட்டின் அருகே உள்ள தண்ணீர் தொட்டியில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தது. கோட்டகவுண்டன்பட்டி பகுதியைச் சேர்ந்த வேல்முருகன், பூங்குடி தம்பதியினருக்கு சிந்துஜா எனும் 2 வயது மகள் உள்ளார். தண்ணீர் தொட்டி அருகே விளையாடிக் கொண்டிருந்த பெண் குழந்தை சிந்துஜா எதிர்பாராத விதமாக தண்ணீர் தொட்டியில் விழுந்து மூழ்கியுள்ளது. தகவல் அறிந்து வந்த போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். ஈரோடு மாவட்டம் குருவரெட்டியூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடை கட்டிடம் செயல்பாட்டுக்கு வராததால் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளது. குருவரெட்டியூரில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலைக் கடையின் திறப்பு விழா நடந்து முடிந்தும் பல மாதங்களாக மக்கள் பயன்பாட்டிற்கு வராமல் உள்ளது. இதன் காரணமாக சமூக விரோதிகள் அக்கட்டிடத்தை பாராக மாற்றியுள்ளதால் மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் அதிகாரிகள் இனியும் மெத்தன போக்காக செயல்படாமல் விரைவில் நியாய விலைக் கடையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டுமென மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காளையார் கோயில் அருகே வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. வீரமுத்துப்பட்டி சிந்தாமணி கருப்பர் கோயில் திருவிழாவில் நடைபெற்ற இப்போட்டியில் 14 காளைகள், 126 மாடுபிடி வீரர்கள் பங்கேற்றனர். மைதானத்தின் நடுவே கட்டப்பட்ட மாட்டினை 9 வீரர்கள் சேர்ந்து 25 நிமிடங்களுக்குள் அடக்க வேண்டும் என்ற விதிமுறையுடன் நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் பல்வேறு விதமான பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியினை சுற்றுவட்டார பகுதி கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமானோர் உற்சாகமாக கண்டுகளித்தனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அடுத்துள்ள வீரசிகாமணி பகுதியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்படுவதால் மக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வீரசிகாமணி துணை மின் நிலையத்திற்குட்பட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அறிவிக்கப்படாத மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. ஏற்கனவே காலை நேரங்களில் மின்வெட்டு ஏற்பட்டு வந்த நிலையில் தற்போது மாலை நேரமும் மின்வெட்டு ஏற்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். விடியா ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மின்வெட்டு ஏற்படுவது தொடர்கதையாகி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தருமபுரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னல் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாகவே வெயிலின் தாக்கம் கடுமையாக இருந்த நிலையில் அவ்வப்போது மாலை மற்றும் இரவு நேரங்களில் திடீரென பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இந்நிலையில் ஞாயிறு அன்று காலை முதலே மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தருமபுரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளின் பல இடங்களில் திடீரென பலத்த காற்று இடியுடன் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. இந்த மழையின் போது சாலைகளில் கழிவுநீருடன் சாக்கடை நீரும் கலந்து சாலைகளில் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்தனர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணியில் நடைபெற்ற சாலை விபத்தில் 2 பரிதாபமாக உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் பாலகிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த சிவராமன் உறவினரான அறிவுக்கரசு என்ற 7ஆம் வகுப்பு மாணவருடன் இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற போது அந்த வழியே வந்த லாரியின் பக்கவாட்டில் இருசக்கர வாகனம் மோதியது. இதில் லாரியின் பின்சக்கரத்தில் சிக்கிய இருவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக லாரி ஓட்டுநர் சதீஷ் கண்ணன் என்பவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரோடு மாவட்டத்தில் அரசு பேருந்துக்குள் மழைநீர் ஒழுகியதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தாளவாடியிலிருந்து சத்தியமங்கலத்திற்கு 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் அரசு பேருந்து ஒன்று சென்று கொண்டிருந்தது. அப்போது மழை பெய்ததால் மழைநீர் பேருந்துக்குள் ஒழுகியது. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். திறனற்ற ஸ்டாலின் அரசு புதிய பேருந்துகளை வாங்காமல் ஓட்டை உடைசலான பழைய பேருந்துகளை இயக்குவதே இதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.